அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவுல டிஸ்கிரீட் மேத்தமேட்டிக்ஸ்ல பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன்ஸ்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். கொஸ்டின் பாருங்க. தேர் ஆர் 6 men and 5 women. ஸோ மென்னோட கவுண்ட் என்ன கொடுத்துருக்கோம்னா 6. ஸோ மென்னோட கவுண்ட் 6, விமனோட கவுண்ட் 5. ஓகேங்களா? தென் ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் வேஸ் 4 persons are chosen. ஸோ நம்ம சூஸ் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 பேர் தான். சூஸ் பண்ணக்கூடியது டோட்டலி 4 மெம்பர்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லை பர்சன்ஸ் சொல்லலாம். ஸோ 4 மெம்பர்ஸ் நான் சூஸ் பண்ணணும். அதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்னவா இருக்கணும்? தே கேன் பி மேல் ஆர் ஃபீமேல். அது பாயா இருந்தாலும் சரி, கேலா இருந்தாலும் சரி. ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி. ரெண்டாவது 2 மஸ்ட் பி மென்னு அண்ட் 2 விமன். 2 மேலா இருக்கணும், 2 ஃபீமேலா இருக்கணும். அடுத்தது தே மஸ்ட் ஆல் பி ஆஃப் சேம் செக்ஸ். 4 பேர்னா 4 பேரும் பாய்ஸா இருக்கணும், இல்ல 4மே கேர்ள்ஸா இருக்கணும். அதுக்கான பாசிபிலிட்டி என்னன்னு கேட்கிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி என்னன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன், தே கேன் பி மேல் ஆர் ஃபீமேல். ஏதோ ஒருத்தர், யாரோ ஒருத்தர் வந்தா போதும். மேலா இருந்தாலும் சரி, ஃபீமேலா இருந்தாலும் சரி. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோன்னு பார்க்கணும். ஸோ டோட்டல் கவுண்ட் பார்த்தீங்கன்னா 6 பாய்ஸ் 5 கேர்ள்ஸ். அப்போ 11 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ இந்த 11 மெம்பர்ஸ்ல இருந்து எத்தனை பேர் சார் எடுக்கணும்? 4 மெம்பர்ஸ் எடுக்கணும். தே கேன் பி மேல் ஆர் ஃபீமேல். அதை பத்தி நான் ஒரி பண்ணிக்கலாம். அது பாயா இருந்தாலும் சரி, கேலா இருந்தாலும் சரி, 4 பேர் வந்தா மட்டும் போதுங்கிறோம். அப்போ 11C4. 11C4. ஸோ இது என்ன ஃபார்முலா சார்? NC6. இதுக்கு நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை டேரெக்டாக கேல்குலேட் யூஸ் பண்ணாலும் சரி. ஸோ பேஸ்டாக இருந்தால் கொஸ்டின் வெயிட்டேஜ் அது 4 மார்க்கில் கேட்டிருக்கோமா, 8 மார்க்கில் கேட்டிருக்கோமா, 2 மார்க்கில் கேட்டிருக்கோமான்னு பார்த்துட்டு தான் நம்ம ஒர்க் பண்ணி ஆகணும். ஸோ 11C4னா 11 இருந்து ரெடியூஸ் பண்ணி எழுதுவோம். அப்போ 11 இன்டூ 10 இன்டூ 9 இன்டூ 4. அதானே சார்? ஸோ 4 நம்பர்ஸை ரெடியூஸ் பண்ணி எழுதணும். 11ல ஸ்டார்ட் பண்ணணும், மைனஸ் ஒவ்வொன்றா குறைக்கணும், 4 டிஜிட்ஸ் எழுதணும். தட் மீன்ஸ் 4 நம்பர்ஸ் எழுதணும். டிவைடட் பை மினிமம் 4 தான். அப்போ 4 இன்டூ 3 இன்டூ 2 இன்டூ 1 போட்டிருப்போம் இல்லையா சார்? அப்போ இந்த 4 கட் பண்ணிக்கலாம். 2 இதை கட் பண்ணால் 5 கிடைக்கும். 9 3 கட் பண்ணால் 3 கிடைக்கும். ஸோ 11 இன்டூ 3 33 இன்டூ 5. ஸோ இது போட்டிங்கன்னா ஓகே. ஸோ 11C4 இல்லையா சார்? அப்போ ரெடியூஸ் பண்ணுமா? அப்போ 11ல இருந்து 4 நம்பர்ஸ் ரெடியூஸ் பண்ணி எழுதிட்டே இருக்கணும். 11க்கு அடுத்த லெஸ் நம்பர் 10, அடுத்த லெஸ் நம்பர் 9, அடுத்த லெஸ் நம்பர் 8. அதாவது 4 நம்பர்ஸ் ரெடியூஸ் பண்ணி எழுதியிருக்கணும். டிவைடட் பை 4 இன்டூ 3 இன்டூ 2 இன்டூ 1. இதான சார் ப்ரொசீஜர்? அப்போ இந்த 4 இன்டூ 2 என்ன சார் ஆகும்? 8. அப்போ அந்த 8 இது கூட கட் பண்ணிக்கலாம். இந்த 3 இந்த 9 கட் பண்ணால் 3 கிடைக்கும். அப்போ ஃபைனல் என்ன சார் இருக்கும்? 11 இன்டூ 10 இன்டூ 3 கிடைக்கும். ஸோ 11 10 சார் 110 கூட 3 மல்டிப்ளை பண்ணா 330 பாசிபிள் வேஸ். ஸோ 330 பாசிபிள் வேஸில் we can choose 4 members. they may be male or may be female. ஸோ ரெண்டாவது பாசிபிலிட்டி என்னன்னு பாருங்க. ஸோ 2 மஸ்ட் பி மென்னு அண்ட் 2 ஃபீமேல். மஸ்ட்னு போட்டோம். கண்டிப்பாக 2 பாய்ஸ் இருக்கணும், அப்போ 2 கேர்ள்ஸ் இருக்கணும். ஸோ 2 பாய்ஸு அண்டு 2 கேர்ள்ஸ், 2 பேருமே இருக்கணும். அப்போ கட்டாயம் மஸ்ட்னா கம்பல்சரி இருக்கணும். அப்போ டோட்டல் பாய்ஸோட கவுண்ட் 6. அதில் கண்டிப்பாக 2 பாய்ஸ் இருந்தே ஆகணும். அட் த சேம் டைம் டோட்டல் கேர்ள்ஸோட கவுண்ட் 5. அதுலேயும் 2 கேர்ள்ஸ் கம்பல்சரி இருந்தே ஆகணும். ஆப்ஷனே இல்லை. ஆட் பண்ணால் 2 வரணும். அப்போ என்ன ஆகும் சார்? சப்போஸ் 2 பாய்ஸை போட்டோன்னா பேலன்ஸ் என்ன இருக்கும்? 2 கேர்ள்ஸ் மட்டும்தான் இருக்க முடியும். எப்படி பார்த்தாலும் ஒரே ஒரு காம்பினேஷன் தான் வரும், மாற்றவே முடியாது. ஏன்னா மொத்த கவுண்ட் 4 வரணும் எனக்கு. ஸோ 4 ஸ்டூடெண்ட்ஸ் கவுண்ட் வரணும். அதில் 2 பேர் பாய்ஸ் கம்பல்சரி இருக்கணும், 2 பேர் கேர்ள்ஸ் கம்பல்சரி இருக்கணும்னா ஒரே ஒரு பாசிபிலிட்டி மட்டும்தான் இருக்கு. ஒரே ஒரு பாசிபிலிட்டி மட்டும்தான் இருக்கு. அப்போ 6C2 5C2. அப்போ 6ன்றது என்ன சார்? ஒரு வேல்யூ ரெடியூஸ் பண்ணணும், 2 டைம் ரெடியூஸ் பண்ணணும். அப்போ 6 × 5 மட்டும்தான் வரும். ஏன்னா 2 வேல்யூ தான் வரணும் மேலே.
கீழே 2 into 1 அதானே சார் ப்ரொசீஜர் into 5 into 4 ஒரு வேல்யூ ரெடியூஸ் பண்ணால் 4 மட்டும்தான் வரும். கீழே 2 into 1 அப்போ இந்த 2 இந்த 2 கட் பண்ணால் பேலன்ஸ் 2 இருக்கும். இந்த 2 இந்த 2 கட் பண்ணிக்கலாம். அப்போ 6 into 5 into 5 வரும். ஓகேங்களா? அப்போ 6 5s are 30. 30 into 5 னா 150. ஓகேங்களா? 6 5s are 30, 3 5s are 150. ஸோ 150 வேஸ்ல 2 பாய்ஸ் 2 கேர்ள்ஸ் என்னால் சூஸ் பண்ண முடியும். செகண்ட் ஒன் வரும். தேர்ட் ஒன். ஸோ தேர்ட் ஒன் பாருங்க. ஸோ தே மஸ்ட் கம்பல்சரி இப்போ மஸ்ட் என்ன சார் கம்பல்சரி தே மஸ்ட் பி ஆல் ஆஃப் தெம் சேம் செக்ஸ். எய்தர் 4 பேர்னா 4 பேரும் பாய்ஸாக இருக்கணும், இல்லை 4 பேரும் கேர்ள்ஸாக இருக்கணும். சப்போஸ் ஒரு பாசிபிலிட்டி. ஸோ ஆல் ஃபோர் சேம் செக்ஸ் இல்லை ஜெண்டர் கூட சொல்லலாம். எய்தர் 4 பேர் பாய்ஸாக இருக்கணும், இல்லை 4 பேர் கேர்ள்ஸாக இருக்கணும். சப்போஸ் 4 பாய்ஸ் இருந்தாங்கன்னா கட்டாயங்க 0 கேர்ள்ஸ் தான் இருக்க முடியும். ஒரு பாசிபிலிட்டி. 4 பாய்ஸை சூஸ் பண்ணிட்டோம். சப்போஸ் 4 கேர்ள்ஸை சூஸ் பண்ணிட்டோம்னா அங்கே பாய்ஸோட கவுண்ட் 0 பாய்ஸ் ஆயிடும். அப்போ 2 பாசிபிலிட்டி இருக்கு. எய்தர் 4 பாய்ஸ் இருக்கலாம், இல்லை 4 கேர்ள்ஸ் இருக்கலாம். அப்போ 2 பாசிபிலிட்டி இங்கே இருக்கு. அப்போ என்ன சார் ஆகும்? பாய்ஸ் மட்டும் பாசிபிலிட்டினா சார் மொத்தம் 6 பாய்ஸ் இருக்கும். அதில் 4 பேருமே பாய்ஸாக இருக்கலாம். ஒரு பாசிபிலிட்டி. ப்ளஸ் இங்கே 0 கேர்ள்ஸ்னால் வேண்டியதில்லை. ஏன்னா என்சி 0 வேல்யூ என்ன சார்? என்சி 0னா 1. தென் 4 கேர்ள்ஸ் இருந்தால் போதும். அப்போ மொத்தம் 5 கேர்ள்ஸ். அதில் 4 கேர்ள்ஸ். இப்போ 0 பாய்ஸ்னா என்சி 0 தான். ஒன்ஸ் அகெயின் 1 தான். அப்போ இது என்ன சார் ஆகும்? 6C4. யூஸ்வலாக 6C4 எழுதுனா என்ன சார் ஆகும்? 6 into 5 into 4 into 3 எழுதிட்டு கீழே 4 into 3 into 2 into 1 எழுதுவோம். லென்த்தியாக போகுது. அப்போ 6C4 இந்த NCRக்கு ஏதாவது ஷார்ட்கட் இருக்கா சார்னு கேட்டிங்கன்னா NCN-R மாற்றி எழுதிக்க முடியும். ஒரு ஷார்ட்கட் இருக்கு. இது ஜென்ரல் ஷார்ட்கட் தான், ஃபார்முலா தான், ஷார்ட்கட் கிடையாது. NCR வந்து NCN-R எழுதிக்கலாம். அப்போ இங்கே 6C4 டேர்ம 6CN-R 6 - 4 மாற்றிக்கலாம். அப்போ 6C2. அப்போ 6C2 எழுதுனா 2 வேல்யூ எழுதுனா போதும் சார். ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை சார். 6 into 5 2 வேல்யூ ரெடியூஸ் பண்ணி எழுதிட்டு கீழே 2 into 1 எழுதிக்கலாம். ஏன் சார்னா 6 5 எழுதுனா போதும். ஏன்னா 4 3 இங்கே இருக்குது, 4 3 இங்கே கட் பண்ணிக்கலாம். எல்லாமே ஒன்று தான் சார். இந்த கட் பண்ணுறதுக்கு சங்கடப்பட்டுட்டு இந்த மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த 5C4 எப்படி சார் எழுதலாம்? ஸோ இந்த 5C4 என்ன ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா எழுதிக்கலாம். ஒரு ஸ்டெப் ஜம்ப் பண்ணிட்டேன் எக்ஸ்ட்ரா. இப்போ 6C4 என்ன பண்ணலாம்? 6C2 எழுதிக்கலாம். அதே மாதிரி 5C4 5C இந்த 5C 5 - 4 எழுதலாம். அப்போ என்ன சார் ஆகும்? 5 - 1 ஆகும். இப்போ எழுதுனீங்கன்னா 6 into 5 மட்டும் போதும். கீழே 2 into 1 இது பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு 5C1. அப்போ 5 ஒரு டைம் எழுத முடியும். ஒரே ஒரு டைம் எழுத முடியும். 5C1 என்ன சார்? 1 தான், சாரி 5 தான். NC1ன்றது N மட்டும்தான் வரும். NC1ன்றது N மட்டும்தான். அப்போ இது என்ன சார் ஆகும்? இது 2 கட் பண்ணிங்கன்னா 3. ஸோ 3 into 5னா 15. ஆல்ரெடி 5 இருக்கு. அப்போ இவ்வளோ பாசிபிள்ஸாக இருக்கும்? 20 பாசிபிலிட்டிஸ் இல்லை 20 வேஸ். 20 டைப்பில் 4 பாய்ஸாக இருக்கலாம், இல்லை 4 கேர்ள்ஸாக இருக்கலாம். ஸோ பாசிபிலிட்டி 20 தான். நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். இந்த வீடியோ நம்ம கிளாஸ் இருக்கக்கூடிய இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். நன்றி.